ஓகே நண்பா, ஸோ மீட்டிஆர் நம்ம கையில் இருக்குது. 2024 மாடல் தான். ஸோ இது வந்து 25 அப்டேட் மாடலுக்குமே பெருசாக அப்டேட்ஸ் வந்து கிடையாதுன்றாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். அந்த உட்காந்துருக்க பொசிஷன் நல்லாயிருக்கு. அந்த இனிஷியல்ஸ் அந்த இது வந்து நல்லா இருக்குங்க. வண்டியில் அந்த தம்பு நல்லாயிருக்கு. முன்னாடி இருக்குது நல்லா. அந்த உட்காந்துருக்க பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல க்ரூசராக நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துருக்க ஒரு பொசிஷனு. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாகவே நீங்கள் உட்காந்து ஓட்டுற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மீட்டிஆர் வரவங்க மோஸ்ட்லி அந்த க்ரூசர் அந்த ஒரு இதுக்காக வருவாங்க. ஸோ உங்களுக்கு இது வேணாம், நார்மல் பொசிஷன் போகணுன்னா நீங்கள் ஹண்டர் வந்து சூஸ் பண்ணலாம். அந்த லெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நல்லா ப்ளேஸ் பண்ணி ஒரு அகலமாக உட்காந்து நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்டுற ஒரு பொசிஷனுங்க. நல்லா இருக்குது அந்த இதெல்லாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கும்போது மட்டும் கொஞ்சம் சேஃபாக பார்த்து இறக்கணும். அந்த கம்ஃபர்ட்னஸ் ஒரு லாங் டூரிங் போகக்கூடிய ஒரு 350cc. ஆக்சுவலாக இந்த வண்டியில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் அண்டு கிளாசிக் 350 இருக்கிறது. அண்ட் மீட்டிஆர் கிளாசிக் 350 அந்த மாதிரி ஹண்டர் 350 இது மூணுலேயுமே கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைப் ஆஃப் என்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ஜின்லாம் அந்த மாற்றங்கள்லாம் அந்த அளவுக்கு இருக்காதுங்க. உங்களுக்கு எல்லாமே லிட்டரலி ஒரே மாதிரி சேமான ஒரு என்ஜின் தான் இருக்கும். ஸோ ஈக்கோ அப்படிங்கிற மோடு வந்து காட்டுது. ஒரு 40 நான் வந்து க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வைப்ரேஷன்ஸுங்கிறது இல்லை, பட் அந்த பஸ்ஸுங்கிறது இருக்குது. பஸ் மீன்ஸ் எப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மிரர்ஸ்லாம் ஷேக் ஆகுது நல்லாவே. ஒரு 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 பெரிய IRCC பைக்கில் உட்காந்து ஓட்டுற அந்த ஃபீல் தான். ஆனால் இதோட வெயிட்டு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மேனேஜபிள். ஒரு 196 kgs ஆஃப் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 200. நீங்கள் ஃபுல் டேங்க்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 200 நெருக்கி வந்துடும். ஒரு 15 லிட்டர் டேங்க் கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்ல ஒரு டேங்க் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் உங்கள் பைக் உட்காந்து ஓட்டுறதுக்கு அந்த ஃபீலுமே நல்லா இருக்குங்க. ஸோ ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்காங்க. நான் ஓட்டிகிட்ருக்க இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டாப் வேரியண்ட்டு டெஸ்டட் பைக் தான். எக்ஸாஸ்ட் நோட்டு அந்தளவுக்கு ரொம்ப லவுடாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. இது நார்மலாக தான் இருக்குது. ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மீட்டிஆர் சைடு வந்து கொஞ்சம் சூஸ் பண்ணுறாங்க. ஒரு லாங்ஸ்லாம் போகிற மாதிரி அந்த ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு பொசிஷனில் லாங் போகிற மாதிரியான ஒரு கேட்டகரி இருக்கிற வண்டிங்க இது. ஸோ நல்லாவே நிறைய பேர் ரிலாக்ஸாகவும் ஓட்டுறதுக்கும் நல்லா செட் ஆகுது. அட் த சேம் டைம் பைக் வந்து அந்த ஃபீலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிக் பைக் அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பவரும் டார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 19.6 bhp தான் பவரு. ஸோ டார்க் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 27 Nm ஆஃப் டார்க் அட் 4000 RPM. ஸோ இதில் RPM வந்து உங்களுக்கு கிடையாது இந்த வண்டியில். மீட்டர் வந்து கிடையாது தனியாக, அந்த டேக்கோ மீட்டர் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு 4000 RPMலேயே இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா 27 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 350cc கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழைய டைப் ஆஃப் ஒரு டிசைன். இந்த சீரியஸ் என்ஜின் வந்து புதுசு. ஆனால் இந்த மெக்கானிசம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேம் தாங்க. இதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, அதாவது மாற்றங்கள் எதுவும் கிடையாது. வண்டி லிட்டரலி அந்த ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஓரமாக நிறுத்தி வண்டியோட ஒரு வாக்குறன் நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அந்த சுற்றி வந்து காட்டுறேன். எஸ், ஓகே, சுற்றி வந்து காட்டிடுறேன். ஸ்டாண்ட் வந்து உள்ளே இருக்குங்க. ஸோ பைக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த டூயல் கலரு ப்ளூ ப்ளஸ் அந்த பிளாக் அந்த டூயல் டோன் கலருங்க இது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. 24லேயே அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாப் வேரியண்ட்டு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேஸ் வேரியண்ட் இருக்குது, இதுக்கு நார்மல் வேரியண்ட்டும் இருக்குது. அண்ட் அதிலலாம் வந்து உங்களுக்கு ஹாலஜன் லேம்ப்ஸுமே வந்து வந்துட்டுருக்கு. பேஸ் வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹாலஜன் LED லைட்ஸ் வந்து வரும். இந்த LEDஸோட இலுமினேஷன்ஸும் அந்தளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்காதுங்க.
ஒரு நார்மலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்கள் மேனேஜபிள் தான், உங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த டூயல் டோன் கலர் நல்லாயிருக்கு. அந்த உட்காந்து ஓட்டக்கூடிய பொசிஷன் இது க்ரூசர் செக்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு க்ரூசர் செக்மெண்ட்டில் நீங்கள் லைட்டாக அந்த க்ரூஸ் பண்ணி ஓட்டுற மாதிரி அந்த ஒரு செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் பைக் அந்த ஓட்டுற ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான், உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டியோடைய ரியர் டயர்ஸுமே பார்க்கும்போது இந்த வண்டியில் ரியர் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 140 செக்ஷன் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து 19 inches வீல் சைஸ்க்கு உங்களுக்கு 90/100 செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ரியரோட இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த வண்டியில் வந்துட்டு எல்இடி யூனிட்ஸை தான் கொடுத்துருப்பாங்க. சாரி, இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜனில் வரும். ரியர் லைட்டும் ஹெட் லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ 14.5 liters கெப்பாசிட்டி வந்து வருதுங்க டேங்க்கு. இந்த பட்டன்ஸ் எல்லாமே இது வந்து கொஞ்சம் இந்த கொடுத்துருக்க ஃபினிஷிங் எல்லாம் ஒரு மாதிரி நல்ல பாலிஷ்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கிற இந்த விஷயங்கள், இந்த சுவிட்சஸ் எல்லாமே பாலிஷ்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் மீட்டரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செமி டிஜிட்டல் கன்சோல் தான். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பர் நேவிகேஷன் இதில் ஸ்டாண்டர்டாக வரும். அதாவது இந்த மாடலுக்கு மட்டும் ஸ்டாண்டர்டாக வரும். அப் டு E20க்கான அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. பேஸ் சுவிட்சு அண்ட் இந்த ரவுண்ட் ஷேப் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் அன்கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் வண்டியில் கொடுத்துருக்கிறது அதுதான். ஸோ உங்களுக்கு இது ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக மேனேஜபிளாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இந்த விண்ட்ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, அதை தாங்கிறது 2 ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அந்த சவுண்ட் நல்லா இருக்குங்க வண்டியை பொறுத்த வரைக்கும். அந்த சவுண்டுங்கிறது கொஞ்சம் நல்லா பீட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப வெளியில் அப்படியே கேட்குற மாதிரி ரொம்ப லவுடாலாம் இல்லை, ஓரளவுக்கு மேனேஜபிளாக அண்ட் மீடியமாக வந்து இருக்குது. நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. மற்றபடி சீட்டோட கம்ஃபர்ட்னு பார்க்குறப்ப இது ஒரு லாங் டூரிங் சீட் தான் உங்களுக்கு. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். நீங்கள் நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு போகலாம். பெயின் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு பொசிஷன் அப்படிங்கிறனால உங்களுக்கு அந்த அளவுக்கு அன்கன்வீனியண்ட்டாக இருக்காதுங்க. இது உங்களுக்கு டீசெண்டாகவே இருக்கும். நீங்கள் ஓட்டுறதுக்கு அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருப்பாங்க. இந்த மாடலுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் தான் இந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி வந்துட்டு வைசர் செட்டப்லாம் வரும். பட் மற்ற மாடல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைசர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ ஒரு யூட்டன் அடித்து பார்த்துருவோம் அந்த இடத்துல போயிட்டு. உங்களுக்கு அந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்குதா, டப் 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 அந்த மாதிரி ஒரு வெட்டிக்கிற மாதிரி சவுண்ட் இருக்குது. கிளாசிக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பழைய அந்த வைபாக இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட் வந்து இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நார்மலான சவுண்டாக தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ்ட் நோட் பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் அந்த இதில் நீங்கள் வந்து விட்டு ஏற்றும் போது ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் விட்டு ஏற்றும் போது நல்ல பம்பியாக இருக்குது, தூக்கி போடுறது கண்டிப்பாக. இது வந்து ரோட் பேஸ்டு சஸ்பென்ஷன், நாட் அண்ட் ஆஃப் ரோட் சஸ்பென்ஷன். உங்களுக்கு ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ரோட் பேஸ்டு சஸ்பென்ஷனுங்க இது. ஸோ ரொம்பவே நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேணாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாமே ரொம்ப நார்மலாக ரொம்ப பேசிக்காக தான் வந்து இருக்கும். அட் த சேம் டைம் இந்த வருஷம் வரக்கூடிய அடுத்த வெர்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேபி TFT அப்டேட் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போது ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு நண்பா. இந்த வண்டியில் பெட்ரோல் இல்லை, நின்றுச்சு டக்குன்னு. ஸோ ஏன் அப்படின்னு தெரியல. இது ஒரு டெஸ்டட் பைக்கு. பட் இருந்தாலும் அவங்க பெட்ரோல் இல்லாமல் வண்டி எடுத்து வச்சுருக்காங்க. மேபி யாராவது டெஸ்டட் கேட்டு, இப்போ என்கிட்ட பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருந்துச்சு, நான் பெட்ரோல் போட்டுக்கிட்டேன். ஸோ மேபி டெஸ்டட் எடுக்க வரவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு அவங்களுக்கு பெட்ரோல் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ ஓகே ஃபைன். ஸோ யா இதான் நடக்குது. ஸோ கொஞ்சம் ஷோரூம்ஸ் நீங்களுமே யாராவது டெஸ்ட் எடுக்க போனீங்க அப்படின்னா உங்கள் பைக்கில் வந்து பெட்ரோல் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணி எடுங்க. ஸோ நீங்கள் எங்கேயாவது போய் அன்கன்வீனியண்ட்டாக நமக்கு அது அன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ மேபி அவங்க ஷோரூம்லாம் உங்களுக்கு நிறையா ஒர்க்ஸ் இருக்கலாம், அவங்க வந்து கவனிக்காமல் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ பேக் டு த பாயிண்ட், இந்த மீட்டியரை பொறுத்த வரைக்கும் இது வந்து 80 to 100 ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பைக்குங்க. ஈவன் நீங்கள் 100-110 வரைக்குமே நீங்கள் வந்து போகலாம். ஏன்னா இதில் டார்க்கியான ஒரு மிஷின், இது நல்ல டார்க் இருக்கும் ஆக்சுவலாக. பட் என்னென்னா பவர் உங்களுக்கு வந்து எனாஃபாக கண்டிப்பாக இருக்காது, உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகாது. இது இந்த பொறுமையாக அந்த க்ரூசருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாடல். உங்களுக்கு பவர் கம்மி, டார்க் ஜாஸ்தி. ஸோ டார்க் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8 Nm என்னமோ டார்க் வந்து அதிகம். அதுவும் இல்லாமல் அந்த 8 Nm ஆஃப் டார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைக் வந்து ஒரு 4000 RPMலேயே சம்திங் ரிலீஸ் பண்ணிவிடுதுங்க. ஸோ
ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கியர்ஸில் நீங்கள் மற்ற கியர்ஸில் போகும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் ஒரு அன்கன்வீனியண்ட்டான ஃபீலே கிடையாது. ஸோ ரொம்ப எல்லா கியர்லேயுமே அந்த டார்க் வந்து இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அந்த 140 ஸ்பீடை வந்து கிராஸ் பண்ணுற வரைக்கும் தான். 40 கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சடன் பிக்கப், அந்த புல், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த விதத்தில் அது வந்து ஓட்டுறதுக்குமே அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து நல்லாயிருக்கு எனக்கு. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு டேர்னிங் எடுத்து பார்ப்போம் நமக்கு எப்படி. டேர்னிங் ரேடியஸ் இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் இது கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தி, அட் த சேம் டைம் உங்களுக்கு வெயிட்டும் அதிகம். ஏன்னா இந்த வண்டியில் அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஆனால் உங்களுக்கு அந்த மேலே இருக்க வைசர்ஸு, ஸோ அதே மாதிரி நிறைய க்ரோம் ஃபினிஷிங்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இதே நார்மல் வெர்ஷனில் நீங்கள் மீட்டியர் பேஸ் வேரியன்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த வண்டியில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸுமே இருக்காதுங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து நார்மலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ கியர் இண்டிகேஷன்ஸ் காட்டுது, அதில் ஈக்கோ சென்சர் காட்டுது. நீங்கள் ஸ்பீடாக 60 எபோவ் போகும்போது உங்களுக்கு அந்த ஈக்கோ அப்படிங்கிறது வந்து அலைஞ்சிருது. 40க்கு மேலே போகும்போது முறுக்குனாலே அலைஞ்சிருது. ஓகே, வின் பிளாஸ்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வைசர்ஸ் எனக்கு அந்தளவுக்கு இல்லை. ஆனால் வைசர் வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஆடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு யூனிட்டை நான் வந்து பார்க்கல, கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் திங்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து வண்டியில் நீங்கள் எந்த வெர்ஷன் வாங்கினாலும் இந்த விண்ட்ஷீல்டுங்கிறது உங்களால் மாட்டிக்க முடியும். ஸோ அதுக்கான ப்ரொவென்சஸ், அந்த கிளாம்ப் மட்டும் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த கம்ஃபர்டபுளாக உட்காந்து அந்த ஓட்டுற பொசிஷன் இருக்கு இல்லையா, அது நல்லாயிருக்கு. லெக்ஸை வந்து முன்னாடி ப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதனாலே நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸான ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ண மாதிரி அந்த ஒரு செட்டப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து டிசைனே பண்ணியிருக்காங்க. ஏன்னா மீட்டியருங்கிறது அதுக்கு தான். நீங்கள் வந்து என்ஜின்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் நேராக உட்காந்து ஓட்டணும்னா கிளாசிக் 350 சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியான ஒரு என்ஃபீல்டு பைக் வேணும்னா நீங்கள் ஹண்டர் 350 வந்து சூஸ் பண்ணலாம். ஈவன் இன்னமும் ஹண்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் வந்து கிடையாது. இந்த வருஷத்தோட மிட் போர்ஷன்ஸ்க்கு அப்புறமேட்டு மேபி அந்த வெர்ஷன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனால் மேக்ஸிமம் ஹாலஜன்ஸ் தான். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு பைக்கு. கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2.25 லட்சம் இந்த வண்டியோட ப்ரைஸ்லாம். பட் அது ஒரு 2.16 லட்சத்துலேயே டாப் வேரியண்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்பீடு, அந்த அஜிலிட்டி, அந்த ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர் நல்லாவே இருக்கும். நம்ம சேனல்லையுமே இந்த அடுத்த வீடியோ நம்ம ஹண்டர் தான் பண்ண போகிறோம். அப்போது அதோடைய அந்த ஸ்பெசிஃபிக் அந்த ஒரு விஷயங்கள்னு பார்க்குறப்போ நல்லாவே பண்ணியிருக்காங்க. வண்டியோட அந்த ஓட்டுற அந்த ஃபீலும் கூட பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி சூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஒரு க்ரூசர், ஒரு லாங் ட்ரிப் கொஞ்சம் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு ஆள், ஹைவேஸில் ரொம்ப ஸ்டேபிளாக பைக் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மீட்டியர் சூஸ் பண்ணலாம். அதில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் டாப் வேரியன்ட், பேஸ் வேரியண்ட்டுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் பைக்ஸோட கான்செப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. அந்த பொசிஷன் நல்லா இருக்குது. அந்த உட்காந்து ஓட்டுற அந்த கம்ஃபர்டபுளான பொசிஷன் நல்லா இருக்குது. பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. மீட்டியர் 650 இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ மீட்டியர் 650 மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் பவரில் குறைன்னு நான் சொல்லவே மாட்டேன், பிரிச்சுக்கிட்டு பறக்கும் அதெல்லாம். ஆனால் இதுவுமே எனக்கு ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. மைலேஜ் ஆக்சுவலி இந்த வண்டி கொஞ்சம் நல்லா கொடுக்கும். உங்களுக்கு 35 up to 35 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வந்து கிடைக்குது. 32லேருந்து 35ங்கிறது நீங்கள் ஆவரேஜாக வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வண்டியோடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 2.60 லட்சத்தில் இருந்து 2.78 லட்சம் வரைக்கும் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ரைஸ் வேரியன்ஸாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த டிசைன் சொன்ன மாதிரி கலர்ஸ்க்கு அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சருக்கு டூயல் டோன் கலர் இதுதான் டாப் வேரியண்ட்டுங்கிறப்போ இந்த வண்டியில் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ப்ரைஸ் கன்சன்ஸுங்கிறது இந்த வண்டியில் இருக்க தான் செய்யுதுங்க. ஸோ மற்றபடி அந்த ரைடிங் கம்ஃபர்ட், ஓட்டுற லுக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைக் தரமாக பண்ணியிருக்காங்க. நல்லாவும் இருக்குது, அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் மீட்டியரை பற்றி. புதுசாக அப்டேட் 2025க்குன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த என்ஜின் மோஸ்ட்லி அவங்க அப்டேட் பண்ண மாட்டாங்க. இதே என்ஜின் தான் மோஸ்ட்லி 3-4 வண்டியில் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு கிளாசிக் நீங்கள் எடுத்தாலும் சரி, மீட்டியர் எடுத்தாலும் சரி, 100 எடுத்தாலும் சரி, மூணுக்குமே ஒரே என்ஜின் தான். ஸோ என்ஜின் வைஸ் பெரிய சேஞ்சஸ் இல்லை, கொஞ்சம் ஸ்மூத்தராக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ராயல் என்ஃபீல்டு மாதிரி ரகட் ஃபீல் இல்லை. கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹம்பாக நல்லா ஒரு தம்போடு கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. இதே மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.